எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஷுவல் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது என்னன்னா புலாவ். ஸோ இன்னைக்கு நம்ம மட்டர் பன்னீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் கீ ரோஸ்ட். வீட்டுக்கு கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக நீங்கள் செஞ்சு தரலாம். ஸோ வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுக்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். நான் எடுத்திருக்கிறது 250 ml கப். அதில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணுறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த பன்னீர் பீசஸ்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. ஒரு அகலமான பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒவ்வொரு பன்னீர் பீசஸா மெதுவா வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. அப்பப்போ ஜென்டிலா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, ஜாதிபத்திரி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை எல்லாம் சேருங்க. இது கூட மெலிசா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. நாலு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் 3 சின்ன சைஸ் தக்காளியை பொடுசா நறுக்கி சேருங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, கொத்தமல்லி இலை சேருங்க. வறுத்த பன்னீர் பீசஸையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஊற வச்ச அரிசியும் சேர்த்து பட்டாணியும் பன்னீரையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அரிசி உடையாம பார்த்துக்கோங்க. இப்போ 2.25 கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பாருங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான ஃப்ளேவர்ஸோட புலாவ் தயாராயிடுச்சு. வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு வச்சு நீங்கள் இந்த புலாவை சர்வ் பண்ணலாம். வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா இந்த டேஸ்டியான புலாவ் நீங்கள் செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபிக்கு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். இதுக்கு சில பொருட்களை நெய்யில் வறுக்க போகிறேன். அதில் பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1/2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் முழுமிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இதை 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணணும். மசாலாவோட வாசனை வந்ததும் இதில் 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, மூணு சின்ன துண்டு புளி போடுங்க. இஞ்சி பூண்டும் புளியும் போட்டு 1 நிமிஷம் வறுத்தா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மசாலா ஆற விடுங்க. மசாலா இப்போ ஆறிடுச்சு. மிக்சர் ஜாரில் போட்டு முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதா அரைங்க. நான் 400 கிராம் மஷ்ரூம்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சின்ன சைஸில் இருக்குது. ஸோ நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த சைஸ் மஷ்ரூம் கிடைக்கலன்னா பெரிய சைஸ் மஷ்ரூமை பாதியாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை நான் ஊற வைக்க போகிறேன். ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் கெட்டி தயிர், அரைச்ச மசாலா விழுது, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு காளானும் மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். இதை 30 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. கீ ரோஸ்ட் செய்ய அகல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது போட்டு கிண்டுங்க. இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஊற வச்ச காளான் போட்டு 2 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா ட்ரை ஆகிற வரை இதை கிண்டணும். இப்போ பாருங்க, மசாலா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. காளானை நல்லா கோட் பண்ணியிருக்கு. நெய்யோட வாசனை பிரமாதமாக வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. காளான் கீ ரோஸ்ட் இப்போ ரெடி. ரெண்டு பிரமாதமான ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. வேறு எந்த மாதிரி காம்போஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, லஞ்ச் காம்போ, இல்லைனா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் காம்போ. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நாங்கள் போடுறோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.